இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி. நீட் தேர்வை எதிர்த்து போராட்டம் மாணவர்களோடு சேர்ந்து தாத்தா வீட்டு வாசல்லேருந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் நான் தான் பண்ணேன். நிறைய கட்சிகள்லேருந்து எனக்கு அழைப்பு வந்தது. நீ அப்படி போகணுன்னு விருப்பப்பட்டேன்னா காங்கிரஸ் தான் உன்னோட சாய்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க வீட்லேயே. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட விருப்பமும் அதுவாக தான் இருந்தது. ஏன்னா தாத்தா அங்கே தான் இருந்தாங்க. ஸோ தாத்தா அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அதனால் அதில் போனால் தான் எனக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் நினச்சேன். அப்படின்னும் போது தான் நான் காங்கிரஸில் ஜாயின் பண்ணேன். இந்த மாதிரி கட்சியை இந்த அளவுக்கு நலிவடைய செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற அந்த வருத்தம் கூடுதலாகவே இருக்குது எனக்கு. ஸோ அதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகமும் ஆசையும் கனவும் கூடுதலாகவே இருக்குது. இப்போ இருக்கிற அரசியல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே தாத்தாவை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் காங்கிரஸ் ஸ்டேட் செக்ரட்டரி கமாலிகா காமராஜர். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ வரைக்கும் இடம் பிடிச்சிருக்காரு பெருந்தலைவர் காமராஜர். ஆனால் அவருக்கு கிங் மேக்கர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தெரியும். அந்த பேர் எதனால் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கிங் மேக்கர் அப்படிங்கிறது வந்து தாத்தா 2 முறை வந்து பிரதமர்களை உருவாக்கின ஒரு பெருமை வந்து தாத்தாக்கு உண்டு. 2 முறையும் அவருக்கு வந்த விஷயத்தை வந்து அவர் தனக்காக யூஸ் பண்ணிக்காமல் அந்த நேரத்தில் இருந்த இவங்க இருந்தால் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு லால் பகதூர் சாஸ்திரியும் அடுத்து இந்திரா காந்தி அவர்களையும் வந்து கொண்டு வந்த ஒரு பெருமை வந்து கிங் மேக்கர். அதே மாதிரி வந்து ஆளுமை, இந்த இடத்துல யாரை நியமித்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சரை வந்து முன்வைத்தார். அதற்கப்புறம் பிரதமர்களை முன்வைத்த பெருமை வந்து தாத்தாக்கு மட்டும்தான் சேருன்னு சொல்லலாம். இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அவர் தான் கொடுத்தாரு. அதே மாதிரி உணவு எவ்வளவு முக்கியம் ஒரு மனிதனுக்கு அப்படிங்கிறதே ரொம்ப வந்து அது சொன்னது மட்டும் இல்லை, செயல்பாட்டிலே வந்து காட்டியிருந்தார். இப்போது அவர் இருந்த ஊர் வந்து எப்படி இருக்குது நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அவர் இருந்த ஊர் விருதுநகர், விருதுப்பட்டின்னு சொல்லுவாங்க. பிறந்தது எல்லாமே தாத்தா அங்கே தான். அதற்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து, தமிழ்நாடுன்னு மட்டும் சொல்ல முடியாது, இந்தியாவே சொல்லலாம். நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்குமே வந்து யாரையும் கையேந்தி நிற்கக்கூடாது, எல்லாத்துலேயும் வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்த அந்த முதலமைச்சராக இருந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 2வது இடத்தில் வந்து தொழிற்சாலைகள்லேருந்து தொழில் வளங்களில் வந்து நம்ம முன்னாடி இருந்தோன்ற அந்த பெருமை வந்து நமக்கு தான் உண்டு. ஏன்னா வந்து ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம விஷயங்களை நம்ம 1 by 1 நம்ம தான் இது பண்ணிக்கணுன்ற இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து தாத்தா கொண்டு வந்த விஷயங்கள்லாம் வந்து தொலைநோக்கு பார்வை தான். ஒரு படிக்காத மேதையோட கனவுகள் எப்படி அந்த அளவுக்கு சாத்தியமாச்சு அப்படின்னு நினைக்கும் போது வியப்பாக தான் இருக்கும். எப்படி அந்த மாதிரி கால்குலேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி படிக்கலை இவர், ஆனாலும் வந்து அவரோட தாட் ஃபார்ம்ஸ்லாம் எப்படி இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு மேடையில் சொல்லுவாங்க, இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டாங்கன்னா இன்ஜினியருக்கு உதவியாக இருக்கவங்களுக்கு பாலிடெக்னிக் படித்தவங்க வந்து உதவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வியந்து பார்த்தாங்களாம். ஸோ இந்த மாதிரி தாத்தா பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம், ஒரு சூழல்லையும் சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ பெயர்களோட வந்து கட்சிகள் இருக்குது. ஆனால் நீங்கள் காங்கிரஸை வந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்களும் வந்து எத்தனை கட்சிகள் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்குன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா? இது வந்து ஐயா இருந்ததுனால நீங்கள் காங்கிரஸில் வந்து ஜாயின் பண்ணிங்களா, இல்லை உங்களுடைய விருப்பத்தினால போனீங்களா? ஃபஸ்ட்டு சொல்ல போனால் நான் வந்து அறக்கட்டளை தான் வச்சது. எனக்கு அரசியலில் வர நாட்டம் கிடையாது. சொல்லப்போனால் அது வந்து இது என்னோடய விருப்பம்ன்றதுனால சரி வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. சரி உன்னோடைய விருப்பம், உனக்கு என்ன அதில் பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அறக்கட்டளை 2 இருக்குது. காமராஜர் கல்வி மேம்பாட்டு மையம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சிவகாமி அம்மாள் சோஷியல் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்னு 2 இது இருக்குது. ஸோ அதன்படியே என்னோட சின்ன சின்ன விஷயங்கள் அதில் நான் செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய கட்சிகள்லேருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அழைப்பு வரும்போது எனக்கு அரசியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய தேவையில்லை, எதுக்கு வேண்டாம், அப்புறம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அழைப்பு இந்த மாதிரி மீடியாக்களில் வந்து நான் பேச வந்தேன். தெரிந்த சில பேர்கள் வந்து நீங்கள் வந்து பேட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதன் வழியே பார்த்திங்கன்னா நீட் தேர்வை எதிர்த்து போராட்டம் மாணவர்களோடு சேர்ந்து தாத்தா வீட்டு வாசல்லேருந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் நான் தான் பண்ணேன். ஸோ அந்த ஒரு விஷயமும் எனக்கு உண்டு. என்னென்னா கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு தாத்தா எந்த அளவுக்கு மெனக்கெட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். 2019 வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகள் மூடணும் அப்படின்னு சொல்லும்போது 1248 அரசு பள்ளிகள்லாம் மூடணும்னு வந்து கவர்மெண்ட் அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து அறிவிச்சப்ப அதை தடுத்து நிறுத்தி மீட்டு கொண்டு வந்த பெருமையும் இந்த பேட்டிக்கு உண்டு. ஸோ அதனால் வந்து இப்படி இருக்கும்போது இதெல்லாம் 1 by 1 தெரியும் போது எல்லா அரசியல்
கட்சிகள் இருந்தும் எனக்கு அழைப்பு வந்தது. அழைப்பு வரும்போது எனக்கு கடைசியில் என்னோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்க, என்னோட அப்பா, என்னோட கணவர் எல்லாம் சேர்ந்து சொன்ன விஷயம், நீ அப்படி போகணுன்னு விருப்பப்பட்டேன்னா காங்கிரஸ் தான் உன்னோட சாய்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க வீட்லேயே. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட விருப்பமும் அதுவாக தான் இருந்தது. ஏன்னா தாத்தா அங்கே தான் இருந்தாங்க. ஸோ தாத்தா அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அதனால் அதில் போனால் தான் எனக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் நினச்சேன். அப்படின்னும் போது தான் நான் காங்கிரஸில் ஜாயின் பண்ணேன். ஸோ அதன் வழியே வந்து என்னோடய பணி காங்கிரஸில் வந்து தொடர்ந்து ஒரு 5-6 ஆண்டு காலம் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு. நீங்கள் அவர்களுடைய தம்பி வழி பேத்தினீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து, ஏன்னா ஐயா கூட இருந்தப்பவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காங்கிரஸ் எப்படி இருந்தது, இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்களே. எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லுங்களேன். இதை பற்றி பேசுனா எனக்கு உள்ளபடியே வந்து சங்கடம் தான் இருக்கும். ஏன்னா தாத்தா இருக்கும்போது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியில் 9 ஆண்டு காலம் இருந்தார். 60 ஆண்டு காலம் வந்து நாங்கள் 60 ஆண்டு காலம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் உயிரோட்டத்தோடு தான் இருக்குன்ற ஒரு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் பேத்தியாக எனக்கு இந்த மாதிரி கட்சியை இந்த அளவுக்கு நலிவடைய செஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற அந்த வருத்தம் கூடுதலாகவே இருக்குது எனக்கு. ஸோ அதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகமும் ஆசையும் கனவும் கூடுதலாகவே இருக்குது. காமராஜர் ஐயா வழியிலிருந்து நீங்கள் காங்கிரஸை வந்து இன்னும் கொஞ்சம் வெளிப்படைய செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது அந்த நீட் தேர்வை பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போது தமிழகம் வந்து நீட் தேர்வை வந்து வேண்டாம் அப்படிங்கிற ஒரு குரலை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8 மாநில மந்திரிகளுக்கும் வந்து கடிதம் எழுதியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது வந்து நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிறைவேறும்ன்றது வந்து அதாவது வந்து எந்த மாநிலங்களுக்கு தேவை அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மாநிலத்துக்கு தேவையே இல்லை. இதுபடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நான் இதை வந்து ஒரு 4 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே நான் இதை வந்து பதிவை நான் முன் வச்சேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து கல்வித்தரம் வந்து கூடுதலாகவே இருக்குது. 52% வந்து நல்ல ஒரு தரத்தில் இருக்கும்போது நமக்கு இது தேவையே கிடையாது. என் குழந்தைங்க வந்து நல்ல ஒரு நீட் இல்லைனாலும் எவ்வளோ படிப்புனாலும் படித்து எத்தனையோ மேதைகளை உருவாக்கியிருக்கோம், எத்தனையோ டாக்டர்களை உருவாக்கி இங்கே மட்டும் இல்லை வெளிநாடுகள்லேயும் சிறப்பான ஒரு மருத்துவராக வந்து பயணிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது தேவையில்லாமல் இங்கே வந்து இதை வந்து திணிக்கிறது வந்து தவறு. புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு வந்து தவறு. என்னோடய குழந்தைங்களுக்கு நீங்கள் யார் ஃபீட் பண்ணுறதுக்கு? ஆல்ரெடி இங்கே தரமாக இருக்கும்போது இதில் தரத்தை வந்து உயர்த்தவோ இது வந்து மாற்றி அமைக்கவோ வந்து இங்கே இருக்க மாநில தலைவர்கள் முடிவு செய்யணுமே தவிர மக்களுக்கு என்ன வேணுன்றதை அவங்க தான் டிசைட் பண்ணணும். மத்தியில் வந்து இதை வந்து பொதுவாக இதை கொண்டு வந்து திணிக்கிறதுன்றது வந்து முற்றிலும் தவறுன்றது தான் நான் நினைக்கிறேன். இப்போது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவும் சொல்லிட்டு இருக்காரு, இது வந்து நீட் வந்து தேவையில்லை அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து மத்திய அரசாங்கம் அதை எடுக்க மறுக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட குறிக்கோள் அதாவது வந்து தமிழ்நாட்டில் தமிழர்கள் அப்படின்னாவே உங்களுக்கு புத்தி கூர்மை எல்லாமே வந்து உண்டு. இப்போ ஒரு விஷயத்தை வந்து இப்போ நம்ம நீட்டே கூட சொல்லலாம். நீட் கூட வந்து இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் போச்சு அப்படின்னா இதுலேயே நம்ம வந்து நம்பர் 1 நம்ம நிற்போம். அந்த மாதிரி தான் எதையுமே வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு யோசிப்போம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி டேலண்டாக தான் இருக்கும். இது தேவையா அப்படின்னும் போது சலசலப்புகள் முன்னாடி அந்த குழந்தைகள் வந்து சங்கடப்படுவாங்க. இது என்ன, இது இந்த மாதிரி இருக்கே, இது சரியா, இது தவறா? ஏன்னா பெரியவங்களுக்கே அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு யோசிக்கும் போது குழந்தைங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது அது இல்லாமல் இப்போ இருக்கிற சூழல் வந்து மெட்ரிகுலேஷன் அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு சிபிசிஐடி உள்ளே கொண்டு வரது சரியான்றது வந்து தெரியல. அப்படின்னும் போது இது வந்து முற்றிலும் தவறு. அப்படின்னும் போது இப்போது இந்த விஷயமானது வந்து வெளியிடங்களில் மாநிலத்தில் நம்ம பேசினாலும் மத்தியில் வந்து இவங்களை வந்து என்ன சொல்கிறது, இதுலேருந்து கல்வித்தரத்தை குறைச்சி பிள்ளைங்களை வந்து இதில் வந்து பின்னோக்கி தள்ளப்பட்டால் நம்ம முன்னோக்கி வந்துடலான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அது முற்றிலும் தவறுன்னு தான் சொல்லுவேன். நான் சொன்னது போல் இது நீடித்தால் இதே 5 வருஷத்தில் வந்து இதில் நம்பர் 1 தான் நம்ம இருப்போம் அப்படிங்கிறத வந்து அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லுவேன். நம்மளுடைய கல்வி தந்தை காமராஜர் ஐயா இருக்கும்போது அந்த கல்வி முறை அப்படின்னு வந்து ரொம்ப சரியாக இருந்தது. இப்போ நீங்களே வந்து வலைத்தளங்களில் பார்த்துட்ருப்பீங்க, கல்வி முறையே வந்து சரியானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. கல்வி முறை சரியானதாக இருக்கா? அதை உங்களால் உணர முடியுதா? அதாவது வந்து எஜுகேஷன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களோட பார்வையை பொறுத்து இப்போ வந்து நம்மளோட தேடுதல் வந்து கூடுதலாக இருக்கும்போது பெற்றவர்களோட இதையும் சேர்த்து நான் சொல்கிறேன். என்னோடய குழந்தைகள் வந்து ஆங்கிலத்தில் வந்து நல்லபடியாக பேசணும், அதில் வந்து நல்ல புலமை பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேசுகிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வார்த்தைகள் தூய தமிழ் சரியான தமிழ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எடுத்து தான் பார்க்கணும். அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே ஆங்கிலம் கலந்து தான் நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படின்னும் போது ஆங்கில மோகம் அதிகமாக இருக்குது. அப்படின்னும் போது இப்போ இந்த மாதிரி பெற்றோர்களோட மனநிலைமை இருக்கும்போது
வெளியிலேருந்து ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் அவங்களோட தாட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கொடுத்தா இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டாங்க. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து முற்றிலும் வந்து புறக்கணித்து இந்த மாதிரி தனியார் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் வந்து போய் சேரும் நாட்டம் குறைந்தால் மட்டுமே இதுக்கு வந்து சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எத்தனை ஆசிரியர்கள் வந்து இன்னும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்க எத்தனையோ ஆசிரியர்களை நான் லைவாக போய் பார்த்துருக்கேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் கொண்டு போய் அங்கே சேர்க்கும்போது நிச்சயமாக கல்வித்தரம் இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தான். இது மணி பேசி விளையாடும்போது அப்போ வந்து அதுலேயும் ஒரு காம்படிஷன் இருக்கா மாதிரி நான் பார்க்குறேன். இப்போது நீங்கள் கண்டிப்பாகவே வந்து நிறையா செய்திகளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்மளுடைய இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது இப்போ கள்ளக்குறிச்சி தான் இருக்குது. அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இவ்வளவு இப்போ நம்மளுக்கு வந்து உயிர்கள் பலியாயிருக்கு. இதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து மக்கள் அவங்க வந்து தவறு செஞ்சதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அரசாங்கத்தை வந்து குறை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஆப்போசிட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? அந்த தவறுகள் எப்படி தெரியுது உங்களுக்கு? தவறு எப்படி இருந்தாலும் தவறு தான். அதை வந்து நம்ம வந்து சரி செய்கிறதுக்கோ இல்லை அதை என்ன சொல்லுவாங்க சப்பக்கட்டு கட்டுறதோ முடியாதுன்னு சொல்லுவாங்க. தாத்தா வந்து சாராயம் அப்படிங்கிறத வந்து நம்ம படத்துலலாம் கூட நம்ம பார்த்துருப்போம். அது வந்து அப்படி வந்து நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிய வந்திருக்கலாம். ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு 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 அம்மா வந்திருப்பாங்க. அப்போ வந்து என்னோட கணவரை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருங்க அப்படின்னு, நீ செஞ்சது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ இது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் என்ன மாதிரி மாறுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் புரிஞ்சவங்க தான். அதனால் வந்து இது கூடாது அப்படிங்கிறதுல தாத்தா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அது காலப்போக்கில் மாறி இப்போ யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் அது கொண்டு போயிருக்கும்போது கண்டிப்பாக இதை நினைக்கும் போது ரொம்பவே சங்கடமாக இருக்குது. நம்ம வந்து எல்லாமே ஃபாரின் மோகம், ஃபாரின் மாதிரி இருக்குது, நம்ம அதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இது எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறத நினைக்கும் போது உள்ளபடியே பயமாக தான் இருக்குது. இப்போ வந்து இன்றைக்கி வந்து சட்டசபையில் வந்து ஒரு சட்டம் வந்து சட்ட திருத்தம் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சறவர்களாக இருந்தாலும் சரி, அதை விற்பவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை, 10 லட்சம் அபராதம், அவங்களுடைய அசையா சொத்துக்கள் வந்து பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்ட திருத்தத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? நிச்சயமாக தண்டனைகள் வந்து கடுமையானால் வந்து தவறுகள் குறைக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இது வந்து போன வருடமும் இது மாதிரி நிறைய இறப்புகள் நம்ம பார்த்தோம். அப்போ எடுக்காத ஒரு முடிவை இந்த முறை வந்து எடுத்திருக்காங்கன்னும் போது இது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். இதில் தொட்டு ஆரம்பித்து இன்னும் வந்து இந்த குடி அப்படிங்கிறதே வந்து இல்லாமல் இருந்தால் இந்த நாடு இன்னும் சுபிட்சமாக இருக்கும்ன்றது இன்னொரு பதிவையும் நான் இங்கே முன்வைக்கிறேன். இப்போ நம்மளுடைய ராகுல் ஐயா வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்காந்துருக்காங்க. அது எல்லாருமே வந்து ரொம்ப நாளாக வந்து இவர் வரமாட்டாரா, இவர் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அவருடைய இளம் வயதிலிருந்தே வந்து அரசியலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க குடும்பமே அப்படி தான் வந்தது. இப்போ வந்து ஐயா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இன்னும் என்னென்ன வந்து நல்ல விஷயங்கள் அவர், ஏன்னா நீங்களும் அதில் தான் இருக்கீங்க இல்லையா, இன்னும் மக்களுக்கு என்னென்ன நல்லதெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது வந்து தலைவருக்கு முன்னாடி இருக்கும்போது எம்பியாக இருக்கும்போது நிறைய கேள்விகள் கேட்டார். அதனால தான் அவரோட பதவிகள்லாம் பறிக்கப்பட்டுச்சு. இப்போ எதிர்க்கட்சி தலைவராக உட்காரும்போது பிஜேபிக்கு தான் இன்னும் ஆட்டம் காணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவங்க தான் ரொம்ப பயத்தோடு இருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்களை முன் வச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்குண்டான பதில் விரைவாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். பாராளுமன்றம் முதல் சபையே வந்து ஒத்தி வைக்கிற மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்குனதே ராகுல் காந்தி ஐயா தான். அதுவே வந்து இப்போ பெருசாக பேசப்பட்டுட்டு இருக்கு. அதனால் வந்து நீட்டுக்கு வந்து ஏதாவது விலக்கு வருமா? அதாவது வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை வந்து தவறு, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அதுக்கு வந்து ஒரு மாற்று வழி கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அதை செஞ்சு தானே ஆகணும். மக்கள் விரும்புகிறது தானே இந்த ஆட்சியும் சரி கட்சியும் சரி. அப்படின்னும் போது இந்த மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து முடியாதுன்னு சொன்னாலும் இப்போ சில விஷயங்கள் நடந்த விஷயங்கள், இந்த எலெக்ஷனோட நீட் தேர்வு அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணது, அதில் எத்தனை முறைகேடுகள் நடந்தது, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்படின்னும் போது திரும்ப திரும்ப தவறுகள் அவர் மேல் இருக்குது. அப்படின்னும் போது நிச்சயமாக இது வந்து எவ்வளோ காலம், இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேலேயும் இதை கொண்டு போகிறது சரியில்லைன்னு நினச்சி இது பின்வாங்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போது ஐயா இருக்கும் பொழுதே வந்து திராவிட கட்சிகள் இருந்தது. அது இப்போ வந்து எல்லாமே வந்து தனித்தனியாக அவங்கவுங்க எப்படி இருக்காங்கன்னு அந்த நிலைப்பாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய எடப்பாடி அவர்கள் வந்து உண்ணாவிரதம், அது மட்டும் இல்லாமல் இந்த விக்ரவாண்டி தேர்தலையும் அவர் நிற்கலை. இது வந்து என்ன காரணமாக இருக்குன்னு வந்து ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து வந்திருக்கிற நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, தவறு வந்து இப்போ என் வீட்லேயே நடந்தால் கூட அது தவறு தான் அப்படிங்கிறத எந்த ஒரு மனிதன் யோசிக்கிறானோ அப்போ வந்து அந்த நாட்டை பற்றி யோசிக்கிறதுக்கு அவனுக்கு உண்டு.
ஆனால் வந்து இதை வந்து அரசியல் லாபத்துக்கு மாற்றி யோசித்து பேசுறது வந்து அது சரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா எடப்பாடி அவர்கள் அரசியலுக்காக பேசுறாரு? இல்லை, நான் 2 பார்வையாகவும் பார்ப்பேன். அவங்க வந்து பேசுறது வந்து இந்த நேரத்தில் இதை வந்து அரசியலாக்கி பேசுகிறாங்க அப்படிங்கிறதும் யோசிப்பேன். பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து அப்போ பேசும்போது நல்லதுனாலும் பேசணும், கெட்டதுனாலும் பேசணும், அதுதான். ஆனால் அதில் வந்து நிறைய தவறுகள் வந்து எல்லா தலைவர்களும் தான் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். அதனால் வந்து தவறுன்றது தவறு தான். அதை மாற்றி அமைக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து முடிவெடுக்கணும். ஏன்னா வந்து இவங்க வந்தாலும் சரி, அவங்க வந்தாலும் சரி, இந்த மக்களுக்காக தான் அவங்க பணி செய்ய போகிறாங்க. அப்படின்னும் போது இந்த நேரத்தில் அரசியலாக்காமல் அவங்களுக்கு என்ன பண்ணணும், இதை வந்து சமரசமாக பேசியோ இல்லை சரி செய்யவோ ஏதாவது ஒன்று பண்ணலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2026 தேர்தலில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு தேர்தல் இது. வந்து காங்கிரஸுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பலம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள்கிட்ட? இப்பயே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எம்பி எலெக்ஷனில் வந்து நம்ம ஒரு 30 சீட்டு மட்டும்தான் இது பண்ணி நம்ம அந்த இடத்த நம்ம விட்டுருக்கோம். அப்படின்னும் போது மக்கள் எந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றது இது நமக்கு தெரிய வருது. அதனால் இப்போ இருக்க சூழல், ராகுல் காந்தி நடந்த நடைப்பயணம், மற்றபடி இப்போ மக்கள்கிட்ட அவர் வந்து நெருங்கி பேசுகிறது, எப்போனாலும் அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட தேவைகளுக்கு வந்து முன்வைக்கணும்னு பேசின விஷயங்கள், அவர் நாடி போகிறது, எல்லாத்தையும் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து நிச்சயமாக வந்தால் நல்லாயிருக்குன்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது. அப்படின்னும் போது 26 வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து காங்கிரஸ்க்கு நிச்சயம் திருப்பி கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்போ பிஜேபியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தான் நம்ம வந்து நடைப்பயணம் மேற்கொண்டார். அவருக்கும் வந்து இப்போ பிஜேபி வந்து 11% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இல்லையா? கண்டிப்பாக அவங்களும் வந்து ஒரு போட்டியாக நிற்பாங்க இல்லையா? அப்படி கிடையாதுங்க. நடந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நடந்தாங்களா அப்படிங்கிறது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து முழுக்க 10,000 கிலோமீட்டருக்கு மேலே அவங்க நடந்தது. அதை வந்து ரெக்கார்டாகவே பண்ணியிருக்காங்க. இது வந்து 2வது நபராக 3வது நபராக இவர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பேசப்பட வேண்டிய விஷயம். நம்ம அண்ணாமலையாரை வந்து நடந்தது வந்து எப்படின்னா, ஃபுல்லாக காரில் போவாங்க, எங்கே க்ரௌடாக இருக்குமோ அங்கே இறங்கி அங்கே மக்கள்கிட்ட வந்து அவர் ட்ராவல் பண்ணுவார். அந்த மாதிரி அது நடைப்பயணமே கிடையாது. அது வந்து அவர் வண்டியில் போனாங்க, அங்கே நின்று பேசுனது ஒரு இதுதான். அது வந்து முழுக்க வந்து நடைப்பயணம் கிடையாது. அவர் கார் வழியாக தான் பயணம் செஞ்சார்னு சொல்லலாம். அதனால் இதுவும் அதுவும் வந்து ஒப்பிடவே முடியாது. அவங்க வந்து இத்தனை ஓட்டு வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா வந்து கூட்டணிகள் வந்து கூடுதலாக அவங்களோட இருக்கும்போது பாமகக்குன்னு ஒரு தனி வாக்கு வங்கி இருக்குது. அப்படின்னும் போது அவங்களோட ஓட் பேங்க் வந்து ஒன்று சேரும்போது அது சாத்தியம். அதுவும் சொல்லப்போனால் பாமக எந்தெந்த இடத்துல செல்வாக்காக இருந்தோ அந்த இடத்துல மட்டும்தான் அவங்களோட இது வந்து ஓட் பேங்க் வந்து கூடியிருக்கு. அதனால் பிஜேபிக்குன்னு தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டில் என்றுமே மக்கள் ஏற்றுக்கொள்ளும் மனநிலைமை கிடையாது அப்படிங்கிறத வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். இப்போது ஐயா இருக்கும் பொழுது வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ ஸ்டாலின் ஐயா இருக்கும் பொழுது வந்து காலையிலேயும் வந்து உணவு திட்டம் வந்து கலைஞர் உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் தான். இது ஐயா செஞ்சதுக்கும் இப்போ வந்து அதை செயல்பாட்டில் இருக்கிறதுக்கும் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அம்மா உணவகமும் கொண்டு வந்தாங்க, அது இப்போ வரைக்குமே அவங்க இல்லைனாலும் செயல்பட்டுருக்கு. இவங்க கொண்டு வந்தது அரசியலுக்காக வந்து இருக்குமா, இல்லை வந்து இதை ஐயா கொண்டு வந்த மாதிரி அது கண்டினியூவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நல்ல விஷயங்களை யார் வந்து அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னும் போது அவங்கள வரவேற்க வேண்டியது நம்மளோட கடமைன்னு தான் சொல்லலாம். ஆனால் அது வந்து பாதி வழியிலேயே வந்து விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அம்மா உணவகம் சொன்னீங்க. அம்மா உணவகம் வந்து அந்த பீரியடில் வந்தாலும் அதை வந்து இந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமும் அதை வந்து இல்லை அவங்க இது கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணல. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் அதையும் கொண்டு போகிறாங்க சிறப்பாக. இதுதான் வந்து ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஸோ இப்போ வந்து காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கிறதும் வரவேற்க வேண்டிய விஷயம்தான். பிள்ளைங்களுக்கு இப்போ வந்து நம்ம இருக்கப்பட்ட வீட்டில் வந்து ஏதோ நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு கொடுத்துட்றோம். இல்லாதப்பட்ட பிள்ளைங்க எத்தனை பேர் வந்து பசியாடுறாங்க. ஸோ வந்து தாத்தா சொல்லுவாங்க, மதிய உணவுக்கு வந்து அந்த வயிற்றுல ஈரம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி பிள்ளைங்க படிக்கும்? அதனால் அதை சரி செய்யணும். அதை சரி செய்கிறதுக்கு நான் அதுக்காக ஒரு வரியும் போட நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னவரும் பெருந்தலைவர் காமராஜர். ஸோ அதன் வழியே ஃபாலோ பண்ணி இப்போ இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது சந்தோஷம். இதை வந்து தொடர்ந்து கொண்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது ஐயாவோட வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் அந்த படங்களில், ஏன்னா நாங்கள் பார்த்ததில்லை, படங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் அவரோடவே இருந்திருப்பீங்க. உங்கள் வீட்லேயும் வந்து அப்பா சொல்லியிருப்பாங்க, அண்ணா சொல்லியிருப்பாங்க. இதில் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள், ஏன்னா எல்லாமே சுவாரஸ்யம், இன்னும் நிறைய புதுமையான விஷயத்த கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதாவது வந்து பாட்டி வந்து ஒரே பையன்தான், ஒரு மகள் ஒருத்தங்க. பாட்டி சென்னைக்கு வருவாங்க. சென்னைக்கு வந்தால் ரிட்டன் டிக்கெட் கையில் எப்பொழுதும் வச்சுருப்பாங்க. ரிட்டன் டிக்கெட் உடனே எடுத்து இன்றைக்கி நைட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இது எப்பொழுதும் நடக்கும். அது வந்து பாட்டிக்கு ரொம்ப வருத்தம். எங்கள் ஆச்சப்பா இப்போ தம்பின்னு சொன்னேன்ல, எங்கள் வீட்டில் வந்து பாட்டி வந்து இருப்பாங்க. ஏதாவது கல்யாண வீடாக இருக்கட்டும், ஏதாவது நல்லது கெட்டது எதுனாலும் வந்து இங்கே வந்து இருப்பாங்க. இருந்து ஒரு 2 3 நாள் இருந்து சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பாட்டி வீட்டுக்குள்ளே இருந்து புலம்புனது உண்டு. ஒரே மகன் தான், ஆனால் வந்து அவரோட இருக்க முடியல, எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல் முன்னாள் தாத்தா வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கிருஷ்ணசுவாமின்னு சொல்லிட்டு அப்போ காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்தவர். அவர் வந்து தாத்தாவோட நண்பரும் கூட. அவர் விருதுநகர் போயிருந்தப்ப பாட்டி இதே மாதிரி சொல்லியிருப்பாங்க போல, என் மகன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து அவர் வந்து கேட்டிருப்பார் போல். ஏன்னா மற்றவங்க சொல்கிறத தாத்தா பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, சொந்த பந்தங்களை கூட சேர்த்துக்கிட்டதே கிடையாது அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் சொல்லும்போது, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா, ஒரே அம்மா தனியாக தான் இருக்காப்புல, அதனால் எனக்கு கூப்பிட்டு வச்சு எங்கள் அம்மாவை பார்த்துக்கணுன்னு ஆசை இல்லையா, இங்கே கூட்டிகிட்டு வந்தால் அம்மாவை பார்க்குறதுக்கு சொந்த பந்தங்கள் வருவாங்க, சொந்த பந்தங்கள் வந்தாக்கா அவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி வரவங்களுக்கு காஃபி தண்ணியாவது கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கு நான் எடுத்து வைக்கணும் பணத்தை, அவங்கள இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது இங்கே வந்ததுக்கப்புறமா நான் முதலமைச்சர் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விளம்பரப்படுத்துகிறதோ அதை வச்சு எதாவது காரியத்தை சாதிக்கணும்னு சொன்னாக்கா அதனால் ஏதாவது தவறு நடந்துட்டா சங்கடமாயிரும். அதான் அம்மாவுக்கு தான் 130 ரூபா அனுப்புகிறேன்ல, அதனால பரவாயில்ல இருக்கட்டும், அம்மா அங்கே இருக்கிறதே நல்லது, வேணும்னா நான் அம்மாவை போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் உண்டு. இதை நினச்சி அவர் கிருஷ்ணசாமி ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். இது எப்படி, அது நம்ம ஒரு அம்மா இருக்காங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இவர் வந்து அதுலேயும் அவரோட தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் மக்களுக்காக. அதனால் அதுலேருந்து ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரூபா எடுக்கிறோன்னா கூட அது வந்து தவறு, அது கூடாது, அது தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் அவரோட எண்ணம். அதனால் இருக்கட்டும், அங்கே இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே தாத்தாவை போல் வரவே வராது. இப்போ வரைக்குமே வந்து நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்லாம் இருக்கிறத வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப 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 பிடிச்ச உணவு, அவர் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுனா என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். விரால் மீன் சாப்பிடுவாங்க. விரால் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும், நாட்டுக்கோழி ரொம்ப பிடிக்கும். இது ரெண்டும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கீரை அவரோட உணவில் வந்து ஒரு டெய்லி இருக்க வேண்டிய விஷயம். எதுவுமே இல்லைன்னா தயிர் முட்டை, அவ்வளோதான் பிடிச்சு சாப்பிட்றது இது. ஆனால் அவருக்கு வந்து நான்வெஜ் அப்படின்னாவே முட்டை தான் சொல்லுவார். அந்த மாதிரி டெய்லி சாப்பாட்டில் வந்து தயிரும் கீரையும் கண்டிப்பாக உண்டு. விரும்பி சாப்பிட்டதுன்னு பார்த்திங்கன்னா விரால் மீன் குழம்பு. எங்கள் ஆச்சி வீட்டிலேருந்து கொண்டு போய் எங்கள் ஆச்சி செஞ்சு கொடுப்பாங்க. கொண்டு போய் கொடுத்தாக்கா அதையும் பிடிச்சிருந்தாலும் போதும், சாப்பிட்டுட்டேன், இனிமேல் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு அடுத்த பதில் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் தாத்தா. இப்போ விருதுநகரில் ஐயா வாழ்ந்த வீடு இப்போ பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுது. நீங்கள் அதில் எத்தனை தடவை போய் பார்ப்பீங்க? நீங்கள் நான் விருதுநகர் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். போனால் கண் கலங்குற மாதிரி இருக்கும். சின்ன வயசில் அந்த அளவுக்கு விவரம் பத்தாது, அந்த அளவுக்கு தெரியாது, சொல்கிறத மட்டும் அப்படி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கூல் டைம்லலாம் நிறைய ப்ரோக்ராம்லாம் இது தாத்தாவை பற்றி பேசியிருக்கேன், பேச்சு போட்டி, அவரை பற்றி பாடல்லாம் எழுதியிருக்கு, கவிதைகள்லாம் சொல்லியிருக்கு. எல்லாம் இருந்தாலும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற அரசியல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே தாத்தாவை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தது இல்லை தாத்தாவை, இருந்தாலும் சொல்லும்போது அந்த இடத்துல இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அப்படி ஒரு குடும்பத்தில் நம்ம இருக்க ரொம்ப பெருமையான விஷயம். ரொம்ப சந்தோஷம். சீமான் அவர்கள் அடிக்கடி வந்து காமராஜர் ஐயா பற்றி ஒவ்வொரு மேடையிலையுமே பேசிட்டு இருப்பாரு. அவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமா அவர் வந்து அரசியல் களத்துக்கு வரும்போது அவரை வந்து அதிகப்படியாக பேசிய தலைவர் சீமான் அவர்கள் தான். அதனால தெரியாத விஷயங்கள்லாம் வந்து வெளிக்கொண்டு வந்தது அவர் தான். மக்கள்கிட்ட வந்து இப்போ வலைத்தளங்கள் நிறைய இருக்குது, அவரை பற்றி நம்ம தேடி தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் அந்த பேச்சு வார்த்தைகளில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தாத்தாவை தொட்டு தான் அவர் பேசியிருப்பார். அதனால் அவரோட ஸ்பீச்சும் நல்லாயிருக்கும். உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களோட செலவிட்டதற்கு ரொம்ப நன்றி. நன்றி.